ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin Trade Academy. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய coins வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், அது இல்லாமல் வேறு coinsஆக இருக்கட்டும், எல்லா coinsம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த coinsவுடைய டோக்கன்ஸை வந்து அன்லாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து நீங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இந்த டோக்கன்ஸை வந்து அன்லாக் பண்ணிடணும்னு சொன்னால் என்ன நடக்கும், இந்த டோக்கன்ஸ் அன்லாக் பண்ணுறதால என்ன மார்க்கெட்டில் ரீட்டெயில் ட்ரேடர்ஸுக்கு நடக்கும், அண்ட் அதை வந்து நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வது அப்படின்றது தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சில coins வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில coins வந்து ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் இல்லாத coinsஆக இருக்கும், சில coins வந்து மீம் coinsஆகவும் இருக்கும். அப்போ இந்த coins எல்லாத்தையும் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன செய்வாங்க சொன்னால், இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் சொன்னால் இந்த coinsயை வந்து அதோடைய டீம் இருப்பாங்க. அந்த டீம் வந்து இந்த coins எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை யாருக்கு லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதை லாக் பண்ணி வச்சுக்கிற வந்து ஏர்லி இன்வெஸ்டர்ஸ், ஏர்லியாக ஃபஸ்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏர்லி இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இந்த கோயின்ஸை வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதோடைய டீம் அவங்க வந்து ஒரு அந்த டீம் இருக்குதானே, அந்த டீம் வந்து ஒரு டோக்கன்ஸை வச்சுருப்பாங்க. அவங்களும் வந்து அவங்களுடைய இது அவங்க வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேல்ஸ் அண்ட் பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய டோக்கன்ஸை வந்து இந்த டீம் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இப்படி லாக்காக வச்சுருக்கக்குள்ள மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கோயின் வந்து நல்லாவே பம்ப் ஆகுது. அந்த கோயின் வந்து நல்லா பம்ப் ஆகிறதுக்கு பின்னால் இப்போ எங்களுக்கு வந்து இந்த பம்ப் பிளேஸில் வச்சு இப்போ ஒரு பம்ப் போயில் சொன்னால் மார்க்கெட் சும்மா ஒரு சென்டிமெண்ட் சும்மா ஒரு சென்டிமெண்ட் இடத்துல இருக்கக்குள்ளே இப்போ எங்களுக்கு இந்த ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட்டில் இந்த டேட்டில் எங்களுக்கு வந்து இந்த கோயினை வந்து அன்லாக் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. அப்படி நியூஸ் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கோயினை வந்து பை பண்ணி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அந்த கோயினை செல் பண்ணிடணும். நீங்கள் ஷுவராக செல் பண்ணணும். அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பிளேஸில் வந்து செல் பண்ண இல்லைன்னு சொன்னால் அந்த கோயின் வந்து சடன் டம்ப் ஒன்று கொடுக்கும், வேறு அளவுக்கு டம்ப் ஒன்று கொடுக்கும், ஹியூஜ் டம்ப் ஒன்று நடக்கும். அது என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் கோயின் எல்லாம் வந்து ஐ திங்க் $1.5 or $2 சம்திங், 2 or 3 சம்திங் அதில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்குள்ள அவங்களுடைய சப்ளை வந்து அவங்களோட கோயின்ஸை வந்து அன்லாக் பண்ணாங்க. அந்த டைம் அங்கேருந்து மார்க்கெட் வந்து 0.9 சம்திங் இப்போ ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது, 0.9 or $1 சம்திங் அந்த ரேஞ்சு கொடுத்தா இப்போ வந்து எங்களுக்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. சரியா? அப்போ இந்த மாதிரி இருக்குள்ள நீங்கள் வந்து எதனால் அந்த பிளேஸில் வந்து செல் பண்ண அப்படின்னு சொன்னால், அந்த பிளேஸில் அந்த ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து அந்த பிளேஸை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அண்ட் பெரிய பிளேயர்ஸ், வேல்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெரிய கம்பெனிஸும் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை வந்து புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சம்டைம்ஸ் அந்த டீம் வந்து அவங்களுடைய சின்ன ஒரு போர்ஷனை வந்து செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரியா? அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து தான் எங்களுடைய குட்டி மூலம் வேலை செய்யும். குட்டி மூலம்னு சொன்னால் இந்த பிளேஸில் தான் இப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே பை த டிப் அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸில் பை பண்ணிடுவாங்க. இவங்க வந்து செல் பண்ணி அந்த பிளேஸில் நீங்கள் வந்து பை த டிப்னு சொல்லி நீங்கள் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த பிளேஸில் தான் உங்களுக்கு வச்சா வெயிட்ன்ற மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸாக இருக்கும். அவன் எப்போ செல் பண்ணுறாங்களோ அந்த பிளேஸ் உங்களுக்கு நீங்கள் பை த டிப் நீங்கள் பை பண்ணீங்கடா, அந்த பிளேஸ் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ். அதிலேருந்து மார்க்கெட் டிரெக்டாக கீழே தான் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த 4 இயர்ஸ்க்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகி இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரதுக்கு. அதே நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மணியை ஃபுல்லாக லிக்விட் பண்ணிடும். சரியா? ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து கிளியராக வச்சுக்கணும். இந்த மாதிரி கோயின்ஸில் வந்து அன்லாக் பண்ணாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அது பை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் செல் பண்ணுங்க. சரியா? அட் த சேம் டைம் இப்போ சில லோ மார்க்கெட் கேப் கோயின்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, பை த டிப்னு பை பண்ணிடுவீங்க. பை பண்ணால் அந்த லோ மார்க்கெட் கேப்ஸ் தான் ஹை ரிஸ்க்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கோயின்ஸ் வந்து கீழே போய்த்தரும். கீழேன்னு சொன்னால் பொதுவான இன்வெஸ்டர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணாத மாதிரி அந்த லெவலுக்கெல்லாம் போய்த்தரும். ஸோ அந்த மாதிரி கோயின்ஸில் வந்து நீங்கள் ஒரு நாளும் இன்வெஸ்ட் பண்ண போகக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ நிறைய ட்ரேடர்ஸ் வந்து செக் பண்ணுற விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்க வந்து கோயின் மார்க்கெட் கேப்புக்கு போவாங்க. இந்த டோக்கன் வந்து எப்போ அன்லாக் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்குறது சார்ட்டை அண்ட் அதோடைய மார்க்கெட் கேப்ஸ் அண்ட் அதோடைய ஒயிட் பேப்பர் இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஓகே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் சொல்லி பை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக ஆன கோயினை பை பண்ணீங்கன்னு சொன்னாலும் அதே கோயினும் எங்களுக்கு இந்த அன்லாக் நடக்கக்குள்ள மார்க்கெட்டை வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். இப்போ மார்க்கெட்டில் இந்த டம்ப் நடக்கும் தானே, இந்த டம்ப் வந்து என்ன ரீசன் நடக்குதுன்னு சொன்னால், இப்போ சப்ளை கூடுது, அதே மாதிரி எங்களுடைய ப்ரைஸ் வந்து டிப் ஆகுது. அப்போ மார்க்கெட் வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இதுதான். எங்களுக்கு வந்து சப்ளை கூட டிமாண்ட் கூட தான் எங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சப்ளை கூட எங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ சப்ளை கூடுது, அதே மாதிரி ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த கோயின் வந்து லாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் டிமாண்ட் கூடுது, ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஓகே உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய Coin Trade Academy உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்க.